தம்பி ஒன்னதான்பா என் பின்னால பாருப்பா. பாத்தா பயா நீ நான் வர்றேங்க பயா நீ மரியாதை கிடையாது உனக்கு. நான் உன்னை டயன் கூப்பிடணுமா உன்ன? பள்ளக்குட்டி பாத்திருக்கியா? என்ன காலங்காத்தல் திமிரா உனக்கு? நானே காஞ்சி போய் கிடக்குறேன். பல கோடி பார்த்துருந்தா நான் தெருக்கோடிக்கு வந்து உட்காந்துருக்கணும். ஐயோ ஆளையா ஆளு ஆளா யார் நம்ம வேற பல்லக்கோடி முதலியாரா? ஆமா நாங்க 2 பேரும் ரொம்ப இது உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவரை பாக்குறது காட்டிலும் கீழ் பாக்கத்து பைத்தியக்காரத்துக்கு இல்ல. அங்க போனி அவர் அங்கேயா இருக்காரு? அங்க போயிடுவார் அவரு. எங்க அத்தை எப்ப செத்தாங்களோ அப்பவே அந்த லட்சுமி போயிடுச்சு. ஒரே கடன்காரன் வீட்டுக்கு முன்னால. ஐயா அந்த மனுஷன் எப்பா நீ பட்டணத்துக்கு வா, சினிமா ஸ்டுடியோல வந்து ஆக்சிஜன் வாங்கி தரேன் நானு. ஆக்சிஜன் பேசம் உனக்கா சினிமா ரைட் பண்ணுமா? மூஞ்ச பாரு மூஞ்சி. மனசுல ஒரே நினப்பு சிவாஜி கணேசன் தான், டிஎஸ் பாலன் தான் நினப்பு. போட்டியும் படிக்க தூக்கிட்டு வந்துரு சினிமா ரைட் பண்ண. என்ன யாருன்னு நினைச்சுக்கிட்டேன். சந்தத்திரவ சங்கீத சாகித்ய சண்டமார்ப இளம் சக்கரவர்த்தி கட்டரத்தினம்னா தஞ்சாவூர் கிட்டுக்கிட்டு இங்கும் கும்பகோணம் குப்பும் குப்பும் கிட்டுக்கிட்டும் உன் ஊர்ல. இந்த பட்டணத்துக்கு வந்தாக்கா நீ கிட்டு நடுங்கணும். யோ சினிமா உனக்கு என்ன தெரியும்? நான் கேட்கற கேள்வி பதில் சொல்றியா நீ? சொல்லுங்க. கேமரா காய்ட் பண்ணுவியா ஐயா? முதல்ல கேள்வியா விட்டாச்சு. சவுண்டு காய்ட் பண்ணுவியா? என்னப்பா சொல்றேன்? என்ன செய்யறது? 2வது கேள்விக்கு நீ அவுட்டு. ஓட்டம் பாடினாக்கா அதுக்கு வாய சத்தியா? இல்லையா பாக்குறேன் மூளைய குழம்புது. என்ன இது உனக்கே இந்த பழப்பு? நீ ஊர் போய் சரியா நீ? நானா ஏன் வந்தேன்? நம்ம சிஷ்ய பசங்க எல்லாம் சேர்ந்து வாத்தியார நீ பட்டணத்துக்கு போ, உன் முகத்துல நல்ல வெட்டு இருக்கு, உனக்கு சினிமால சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி கழுத்துல மாலைய போட்டு வண்டி ஏத்தி விட்டாங்களே. பார்த்தா பரிதாபமா இருக்கியா? ரொம்ப பரிதாபமா இருக்கியா? வேற ஊர் போய் சரியா நீ? இந்த முகத்தை வச்சு நான் எப்படியா போவேன்? சிரிப்பாங்களே பசங்க. என்ன ஒண்ணு சரியா? என்ன செய்? கொஞ்ச நாள்ல பட்டணத்துல இருக்கு. அவன ஒரு கண்டிஷன். முதல்ல இந்த குடிமையை வெட்டணும் நீ. இல்லன்னா ஸ்கூல் பசங்கள்லாம் குடிமி சொல்லி பாய் எல்லாம் கேலி பண்ணா பட்டிக்காடுன்னு சொல்லுவாங்க. அப்போ பட்டணத்தில் இருக்கணும்னா குடிமையை வெட்டணும். ஆமா அதானே? இல்லன்னா ரொம்ப தப்பு. தம்பி எங்க ஊர்ல எனக்கு நிறைய சிஷியன்கள் இருக்காங்க. ஆனா இந்த ஊர்ல எனக்கு வாத்தியார் நீ, உனக்கு சிஷியன் நானு. சத்தியா என்ன அந்த மாதிரி நினைச்சிட்ட பத்தியா? தப்பு கணக்கு போட்ட பத்தியா? நானும் பெரிய விட்டு பிள்ளைதான்ப்பா. என்னப்பா கொஞ்சம் பசி வேற ஒன்று பத்தியா? அதானே நான் பசி தானே. வா செய்வோம், அது செய்வோம். போலாமா? என்ன கஞ்சி குடிச்சாரா? கொஞ்சம் தாமா குடிச்சாரு, அப்படியே இருக்கு. என்னம்மா இது? வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட்டாதானே உடம்புக்கு தெம்பு வரும். மாமா படுத்த படுக்கைய நான் இப்பதான் பாக்குறேன். இந்நேரம் வயலுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து மாட்டை எல்லாம் தொழுவத்துல கட்டி போட்டு பேரம் கூட கொஞ்சிட்டு இருப்பாரு. இத பாருமா, பழைய கதையெல்லாம் நினைக்க கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? நீயே அவருக்கு சங்கடத்தை கொடுக்க போல இருக்க. இல்லம்மா, என்னால மறக்க முடியல. சரி சரி, கண்ணை தொடச்சுக்கிட்டு போய் சாதத்தை வடி. ஆனா பைத்தியக்கார பிள்ளையா இருக்கு. விவசாயி குடும்பத்துல இப்படி வெள்ளம் வர்றது சகஜம் தான். பொம்பளை நீதான ஆறுதல் சொல்லணும். என்னால தாங்க முடியலம்மா. மாமாவை யாராவது வைத்தியர்கிட்ட காட்டினா தேவல. நான் கூட அப்பவே நினைச்சேன், நாளைக்கு ஆஸ்பத்திரி போயிட்டு வரலாம், வேலைய பாரு. எப்ப வந்தாலும் இல்லைங்கிற பல்லவி தானா? இருக்கிறாருன்னு என்னைக்குதான் சொல்ல போறேன். எங்க பணத்துக்கு எப்பதான் வழி பிறக்க போகுது? கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஐயா, அப்பா வந்த உடனே சொல்லி. பொறுங்கன்னா கடன் கொடுத்த நாங்க கடைசியில் ஒரே அடியா பொறுக்க போக வேண்டியதுதான். இந்தாமா 1 வாரம் தர்றோம். பணம் வந்து சேரல, ஊரை கூட்டி தமுக்கு அடிச்சுடுவோம். பலகோடி வந்த உடனே சொல்லிடு. ஆமா வாங்க போலாம். இவர் சொன்னதாத்திலையும் நம்மளுக்கு தான் வர்றான்.
நீங்க யாரு? உங்ககிட்ட ஒரு தகவல் தெரிஞ்சுட்டு போறதுக்காக வந்தேன். உங்க வீட்டுல அப்பா துறையோட மகன் முத்தம்மான்னு யாராவது இருந்தாங்களா? இருந்தா ஒரு மூதேவி. அவளுக்கு என்னவா? அவங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா. அவங்கள தேடி தேடி எங்க உயிர் தான் போகுது. ஆமா, அப்பா இல்லீங்களா? இல்ல. நீங்க எதுக்கு அவளை தேடுறீங்க? சிங்கப்பூர்ல சண்டை சமயத்துல மிலிட்டரி கான்ட்ராக்டரா இருந்த அப்பா துறை அவன் மக பேர்ல எங்க பேங்கில பணம் டிபாசிட் பண்ணியிருந்தாராம். ஜப்பான் குண்டுல போயிட்டாரு. பணம் பேங்கில இருக்கு. பணத்தை அந்த அம்மா கிட்ட கொடுக்கணும். டெபாசிட் கெடவும் முடிய போகுது. அதான் அவங்க இங்க இருக்காங்களான்னு கேட்டேன். அப்ப நான் வர்றேன். இரியா எவ்வளவு பணம்? உள்ள இல்லைன்னாங்களே நீங்க. நான் வந்தது குழந்தைக்கு தெரியாது. 2 லட்சம் ரூபா. என்ன 2 லட்சமா? வரம் பைசா இல்லாம சிங்கப்பூருக்கு போன வையாவன். உங்களுக்கு தெரியாதா? போன சண்டை எத்தனை பேரை திடீர்க்கு பேர் நாக்கிருச்சு. ஆமா ஆமா. யார் நீங்க? வாமா வாமா. சௌக்கியமா சௌக்கியமா. யார் சார் இவங்க? எங்க சொந்தக்கார பொண்ணுதான். இருக்கட்டமா, நீ போய் சாப்பிடுமா. கலா கூட்டிட்டு போமா, சாப்பிட சொல்லு. பரவாயில்ல, நீ போமா, நான் அப்புறம் வரேன். சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க. நானே அவளை தேடி அழைச்சிக்கிட்டு வரேன். ரொம்ப நல்லதுங்க. சீக்கிரமா செய்யுங்க. என் அலைச்சலும் குறையும். சரிங்க. முத்தம்மா. ஏசமா. பரவாயில்ல, உட்கார் உட்கார். நிக்க கூட நேரம் இல்லைங்க ஏசமா. கடனை தீக்கலான்னு பணம் எடுத்துக்கிட்டு வந்த நாங்க படாத பாடு இல்லைங்க. மாமா படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. அவங்கள கவனிப்பேனா? எங்களை எல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாரே அவரு. அதை எண்ணி கதறுவேனான்னு எனக்கு எதுவுமே புரியலைங்க. மாமாவுக்கு மருந்து வாங்க ஒரு 10 ரூபா வேணுங்க. எசமா இருக்கீங்களேன்னு ஓடி வந்து எங்களை நீங்க தான் எசமா எப்படியாவது காப்பாத்தணும். நல்ல சமயத்துல என் ஞாபகம் வந்தது. 10 ரூபாய் என்ன, 100 ரூபாய் தர்றேன். எசமா. இந்தா முத்தம்மா, சாப்பிடு. வேண்டாம்மா. பரவாயில்ல. எஜமா, இதுல ஒரு கை நாட்டு போடுமா. கை நாட்டா? எதுக்கு எஜமா? எல்லாம் உன் நன்மைக்கு தான். பெரியவங்களை எல்லாம் ஒரு வார்த்தை கேட்காம நான் என்ன உன் சொத்தை எழுதி வாங்கிக்கிறேன். கொடுத்த பணத்துக்கு ஒரு ரசீது வேண்டாம்? ஓடி போய் மாமாவுக்கு மருந்து வாங்கி கொடுத்துட்டு அவங்களே ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வந்து எங்க கை நாட்டு போட சொல்றீங்களோ போடுறேன். 100 ரூபாய் கூட வேண்டாங்க எஜமா. தர்மமா ஒரு 10 ரூபாய் கொடுங்க போதும். அதுக்குள்ள நான் அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன். அம்மா இங்க இருக்காங்க. அம்மாவா? மேல இருக்க. அம்மா அம்மா அம்மா. பார்க்க முடியாது முத்தம்மானி அவளை. பல மாதங்கள் ஆயிட்டது பரலோகத்துக்கு போய். வேதனையாத்தான் இருக்கும் உனக்கு. காலத்தின் சோதனையை கட்டுப்படுத்த யாரால் முடியும் முத்தம்மா? ஆண்டவனே, நல்லவங்க உயிரோடு இருக்க உனக்கு சகிக்காதா? அனாதையான எனக்கு இந்த உலகத்துல இருந்த ஒரே ஒரு ஆதரவு அவங்களையும் கொண்டு போயிட்டு. நான் இருக்கிறேன் முத்தம்மா. நீ ஏன் கவலைப்படுற? என்ன உன் பழைய எஜமான்னு நினைக்காத. எல்லாம் தாயம்மாவோட போச்சு. அவளுக்கு செய்த பாவத்தை போக்கத்தான் பல பேருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். சந்தேகப்படாம இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு. மறுபடியும் மறுபடியும் என்ன கையெழுத்து போட சொல்றீங்களா எஜமா? சாக கிடக்கிற அவங்க மாமன் பாதிக்கிற நேரமா இது. நாங்க வீதிக்கு வந்த காரணமே இந்த கை நாட்டு தானுங்களே. நான் வரேங்க. முத்தம்மா, முடிவா கேட்கிறேன். கையெழுத்து போட போறியா இல்லையா? நிச்சயமா முடியாதுங்க. ஓஹோ, அப்படியா? டேய் நல்லா இங்கே இருக்காரு. கதவு திறக்காது, மனமே இறங்காது. அங்கேங்க தாத்தா பாருங்க. இங்க இருக்க. எங்கடா இருக்க? இங்க இருக்க. வந்துட்டியாடா? அப்பா எங்கடா? அப்பா இல்ல. அம்மா எங்க? அம்மா எங்கடா? உனக்கு ஆஸ்பத்திரிக்கு மருந்து வாங்க போயிருக்காங்க. எனக்கு உடம்பு சௌரியமா போச்சே. எனக்கு எதுக்குடா மருந்து? எனக்கு மருந்து வேண்டாம். என்ன போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ மாத்திரம் போய் சொல்லலாமா? போய் சொல்லலடா. எனக்கு உடம்புக்கு இனிமே ஒண்ணுமே வராது. அப்படின்னா நீ இனிமேல் ஆவோன்னு கத்தாத இருப்பியா? கத்த மாட்டேன், கத்தவே மாட்டேன். நிம்மதியா கண்ணை மூடிக்கிட்டு தூங்குவேன். நம்ம ஊரையும் அங்க உள்ள நிலத்தையும் நினைச்சுக்கிட்டே இருப்பேன்.
இன்பா, அந்த நிலந்தாண்டா உங்க தாத்தாவை நிம்மதியா வாழ வச்சது. அது பொன்மழையும் பூமிடா. நீ படிச்சு பெரிய ஆபீசர் ஆனா கூட அந்த நிலத்தை மறந்துடாத. எங்க தாத்தா விவசாயி, அவர் உழைச்சு பிழைச்சாருன்னு பெருமையா பேசிக்கிறியா? எனக்கு அது போதும்டா கண்ணு, எனக்கு அது போதும். உன் கைனால தாத்தாவுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. நான் நிம்மதியா கண்ணு மூட நேரம் நெருங்கிடுச்சு. நான் செத்து போயிட போறேனேங்கிற கவலை எனக்கு இல்ல. ஆனா எந்த மண்ணுல பிறந்து வளர்ந்து உழைச்சு நான் மனுஷன் ஆனோ அந்த மண்ணு எனக்கு கொடுத்து வைக்கலையேங்க குறைதான்.